நான் வந்து கடந்த 19 ஆண்டுகளாக வந்து எம்ஜிஆர் மார்க்கெட்டில் பணிபுரிகிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி சார் அவர் வந்து மார்க்கெட்டை வந்து மேம்படுத்துறதுக்காக திட்டம் ஒதுக்கி பணம்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. அதில் ஒரு பகுதியில் வந்து வேலை பார்த்து மேடான பகுதியாக வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு பகுதியில் பாதி பகுதியில் வந்து பள்ளமாக மாட்டிக்கிச்சுங்க. அதில் இந்த பள்ளமான பகுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா, மழை நீர் அதிகமாகறதுனால இப்போ இந்த ஒரு 2 மாதமாகவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க சார். ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஏறிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. டிச்சு தண்ணியெலாம் வந்து இந்த 2 மாதம் வந்து ரொம்ப வருது. ரொம்ப வரதுனால இதனால் வந்து காய்கறியெல்லாம் வந்து ரொம்ப சேதமடையுது. தண்ணீர் இருக்கிறதுனால டிச்சு தண்ணினால் சுகாதாரத்துறை வந்து சுகாதார முறை வந்து ரொம்ப கேடாக இருக்குது. கிருமிகள்லாம் வந்து காய்கறியில் வந்து ஏறுற அளவுக்கு டிச்சு தண்ணி வந்து காய்கறியில் பரவிடுச்சுங்க. அதுவும் போக இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறைங்க. குடி தண்ணீர் வந்து 112 கடைகள் இருக்குங்க. 112 கடைக்கும் சுகாதார முறையில் தண்ணி ஒன்றுமே இல்லைங்க. அதுபோக இந்த சந்தைக்கு பெண்கள்லாம் வந்து சந்தைக்கு வருவாங்க இங்கே சரக்கு எடுக்கிறதுக்கு. இவங்களுக்கு வந்து பாத்ரூம்ங்கிற விஷயம் வந்து அதுவும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதோட மெயினான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து தண்ணி தேங்குறதுனால எங்கள் பொருளெல்லாம் பாதுகாத்து வைக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல வழிப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கோவை மாநகராட்சி ஆணையர்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுத்துக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. இதன் மூலியமா தொழிலாளர்களும் வந்து பாதிக்கிறாங்க. கமிஷன் வண்டி உரிமையாளர்களும் பாதிக்கிறாங்க. பொருள்கள்லாம் ரொம்ப கேடாகிறதுனால நஷ்டத்தை சந்திக்கிறாங்க நிறைய. இது சம்மந்தமாக நீங்கள் ஆமாம், அதிகாரியை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த பக்கம் வந்து எங்களுக்கு ட்ரோ சர்வீஸில் நிரவி சரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். நாங்களும் இதுக்கு சம்மந்தமாக வந்து 2 மாதமாக மனுவும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் கலெக்டர் ஐயா மீட்டிங்கில் கூட விவசாய சங்கத்திலேருந்து எங்களுக்காகவும் பேசியிருந்தாங்க. இது கொஞ்சம் கோவை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் கொஞ்சம் இதன் வாயிலாக வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க.